இப்போ ஸ்கைல மூன் இருக்குல்ல, அது ஏன் ஸ்கைல இருக்குன்னு தெரியுமா? இல்ல இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. வரும்போது எழுதிட்டு வந்தியா? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஏதோ இருக்கு, அது பியூட்டி உங்களுக்கு. நோட் பண்ணுங்கப்பா. அப்ப அவர் ரைட் பண்ணும்போது சைக்கோ போயிருப்பாரு நினைக்கிறேன். அந்த மோடு தான் போயிட்டு ரைட் பண்ணிருப்பாரு. அவருக்கு லைட்டா சைக்கோ தவிர நான் கொஞ்சம் மென்டல். இவர் ரொம்ப ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆயிட்டே இருப்பாரு. கொடுத்துடலாமா வேண்டாமா, கொடுத்துடலாமா. அதுக்கப்புறம் விட்டு டைமிங் மிஸ் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் ஆமா பயங்கர ரொமான்டிக்கா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்கிரீன்ல பார்த்தா இட் வாஸ் வெரி ரொமான்டிக் அண்ட் பிஹைண்ட் தி சீன்ஸ். கலை கடலில் வருவது அலை, என் நெஞ்சில் ஏற்பட்டது காதலின் துளை. சூப்பர்ல. ரசிகையாகவே இருக்கிறேன் அப்படின்னு நேம் தான் வாயில நுழையல, பட் உங்க ஃபேஸ் என் மனசுல நுழைஞ்சிருச்சு. ஆஹா, அவனா நீ? மேம் தண்ணி நோ இல்ல இருக்கு, நான் தான் கொடுத்துடலாம். என்னங்க திரும்ப எனக்கு தண்ணி வேணும்னு கேட்க இவ்வளவு பேரை இருந்துட்டு இருந்தீங்க. எதை தேடி விட்டு போனாலும் விருந்தாலும் நான் உறைஞ்சே போயிருந்தாலும் இவனை நினைவிருந்தாலே போதும். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா மெட்ராஸ்காரன் டீம் கூட இருக்க போகுது. ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். தனித்தனியாக மீட் பண்ணாதான் நிறைய கண்டென்ட் எடுக்க முடியாது, எல்லாரையும் சேர்த்து மீட் பண்ணதுல நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது மெட்ராஸ்காரன். மெட்ராஸ்லயும் பாத்தீங்களா? நான் பார்த்தேன்னா அப்படி நான் பார்க்காம வருவேன். மெட்ராஸ்லயும் கல்யாணம் தான், மெட்ராஸ்காரன்லயும் கல்யாணம் தான் அப்படிங்கிற மாதிரி. பட் நாங்க புதுக்கோட்டைக்காரன். டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். தான் மெட்ராஸ்காரன். ஆமா இப்போ கேரளாக்காரர், இப்போ மெட்ராஸ்காரன் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ டெபியூட் பண்றாரு, இந்த அடி அடிச்சு ஆரம்பிக்கிறது, என்ன அடி வாங்குறாரு, காதுல வாங்குறாரு, சுத்தி உழுகுறாரு. அடிச்சாதான் பிரச்சனை, அடி வாங்கினா பிரச்சனை இல்லைல்ல. எதனால ஒரு மாதிரி ரங்கோலி அப்படிங்கிறது ஒரு வேற ஒரு மூட்ல எடுத்திருப்பீங்க. லைக் மெட்ராஸ்காரன் ஒரு மாதிரி ரூட்டட் ஃபிலிமா, ஒரு மாதிரி ராவா, ஃபுல் ஃபைட்டு, அதுல ஒரு எமோஷன், வார் ஆஃப் எமோஷன் வேற போட்டிருக்கீங்க. ஸோ என்னென்ன எதிர்பார்க்கலாம் மெட்ராஸ்காரன்ல? அது ஒரு வாழ்வியல். ஸோ இது வந்து வேற அதே தான். எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தான், ராவா ரூரலா ஒரு படம் பண்ணணும். ஒரு சின்ன இன்ஸ்டன்ட்டு, ரியலாக நடந்த ஒரு சம்பவம், அதை ஒரு பிளேவா பண்ணி கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் மெட்ராஸ்காரன். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்த ரியலிஸ்டிக் அத்தனையுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு கமர்ஷியலுக்குள்ளேயும் போயிடக்கூடாது, அதை தாண்டி முடிஞ்ச அளவுக்கு எதார்த்தமாக கொண்டுட்டு போகணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் படம். சூப்பர், கிரேட் ப்ரோ. கல்யாணா படத்தை பற்றி பேசலாமா? இந்த காரணம் ஜம்ப் பண்ணுறீங்க. இங்கே அப்படியே ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அப்படி ஆர்டிஸ்ட் கிட்ட போயிடலாம் அப்படின்னா. கண் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குண்ணா, பட்டையெல்லாம் போட்டு பயங்கரமாக நிற்கிறீங்க. ஆனால் பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு இல்லையா மெட்ராஸ்காரனில்? நல்லாயிருக்கும். என்ன எதிர்பார்க்கலாம்? நல்லா ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எமோஷன் வந்து இப்போ திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்ல, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், பட் நம்ம ஏதோ வேற ஒரு மூடில் இருப்போம், அந்த மூடில் ரியாக்ட் பண்ணுவோம். நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், ரியாக்ட் பண்ணோடனே அதுக்கு அவங்க பதிலுக்கு ரியாக்ட் பண்ணி அது என்னவாகுது, அது யார் லைஃப்பை பாதிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு கதை தான். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய எல்லாரோட கேரக்டர்ஸுமே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். மெட்ராஸ்காரன் டைட்டில் கேட்டோன்னு என்ன ஞாபகம் வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு? இல்லை, அவர் மெட்ராஸ்காரன், நம்ம மெட்ராஸ்காரன் தானே. ஆமாம். எனக்கு இந்த காதல் சடுகுடு மேக்கிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் சார். ஒரு மாதிரி பயங்கர ரொமான்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் டான்சிங் இந்த ஸ்கிரீன்ல பார்த்தா இட் வாஸ் வெரி ரொமான்டிக் அண்ட் பிஹைண்ட் தி சீன்ஸ் நாட் டார்ச்சர் வெரி ஹெக்டிக். பிகாஸ் நான் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி டான்ஸ் சாங் பண்ணதில்லை. ஸோ ஃபார் மீ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். திஸ் டான்ஸ் அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ரொமான்ஸ் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ டு டூ. ஸோ இட் இஸ் வெரி நியூ அண்ட் ஆல்சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, தட் we're remixing பிக் ஃபேமஸ் சாங். ஸோ ஷெயின் ப்ரோ ஹாய். அவருக்கு தூக்கம் வந்துருச்சு போல. வெல்கம் டு த தமிழ் சினிமா ப்ரோ. ஸோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் படமே பயங்கரமா அடி வாங்கி அழுது லாஸ்ட்ல அந்த ட்ரெய்லரோட லாஸ்ட்லலாம் பார்க்கும்போது அழுகும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி பாவமாயிருச்சு, இப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸா? ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு.
எப்படி சொல்றது, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எல்லா விஷயங்களும் மெட்ராஸ்காரன் அசோசியேட்டாக ரொம்ப நல்லா நடந்து வந்துட்டு இருக்கு. ஈவன் இந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்கு. மிக எக்ஸைட்டட் ஃபார் Jan 10th. சூப்பர் ப்ரோ. ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லரில் நீங்கள் அடி வாங்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சேடாக இருந்தது. பட் காதல் சடுகுடு பார்த்ததுக்கப்புறம் அந்த சேட் இல்லை எனக்கு. பரவாயில்ல, அடி வாங்கட்டும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அடி வாங்குறதுல சில பேர் வந்து they want to stay out of few things. சில பேர் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வரதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணுவாங்க. நான் ரியல் லைஃப்ல கொஞ்சம் அந்த மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் ட்ரை டு அவாய்ட் திங்ஸ். அவங்க மேலேயே தப்பு இருந்தால் கூட நான் சாரி கேட்பேன். சாரி ரோட்ஸாக இருக்கட்டும் ஏதாவது இருந்தோம். ஸோ அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இல்லைன்னா சைக்கோ ஆயிரும்ல. அதான் அந்த மாதிரி கேரக்டர் மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுதான் நம்ம ரியல் லைஃப்ல. கையில் இல்லைன்னா கட்டத்துக்கு மேலே இல்லைன்னா மென்டலாக அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி. ஸோ சைக்கோ மாதிரி ஸ்மார்ட் லைக் அடி வாங்குறாங்கன்ற மாதிரி கிடையாது. அந்த கொஞ்சம் சிச்சுவேஷனுக்கு இஸ் ட்ரைங் டு அவாய்ட் ஸ்மால் ட்ரைங் டு அவாய்ட் திங்ஸ். அப்போ முடியாத கட்டத்தில் இல் இட் பேக். അല്ല இந்த கேரக்டரோட லைஃப் சிச்சுவேஷன்ல ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன் இருந்தா ஒரு சைக்கோ போயிடும் கண்டிப்பா 100%. இல்ல அப்படிதானே. அப்ப அவர் ரைட் பண்ணும்போது உண்மைதான். அப்ப அவர் ரைட் பண்ணும்போது சைக்கோ போயிருப்பாரு நினைக்கிறேன்ல. அந்த மோட் போயிட்டு ரைட் பண்ணிருப்பாரு. அவருக்கு கொஞ்சம் லைட்டா சைக்கோ தான். ஒரு லைட்டா ஆமா bro. வேற தம்ப்நெயிலா போட்டுருவாங்க. இல்ல அப்படி இல்ல. அது ரொம்ப இன்வால்வ்டான ஒரு டைரக்டர். அப்ப ஒரு நார்மலா ஒரு இது மாதிரி இல்ல, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா. ஒரு கேப் கூட கிடைக்கல ஷார்ட் கடையில்ன்றது. அவர் ஃபுல் போல 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 அந்த மாதிரி. இல்ல அது அந்த மைல அவரோட ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்ப நார்மலா ஒரு வில்லன் அப்படி குத்துறதுன்னா அப்படி குத்தலாம். இப்படி குத்திக்கிட்டே இருந்தா அதுதான் எக்ஸ்ட்ரீம் சைக்கோ நினைக்கிறேன். அது கரெக்ட் இல்ல. அந்த ஃபைட் கோரியோகிராஃபி இவரு தான் பண்ணுது. ப்ரோ வாங்கிருக்கீங்களா நீங்க? இல்ல அவர் You have done another film also, no? With that Irul Godwal. ஆமா ஆமா That is also something like this only, no? ஆமா அதுலயும் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படம் வராங்க அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அது இப்ப இல்ல, லேட் ஆகுது. மார்ச் வருது. ஓ சூப்பர். அதுக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கு. சேம் சைக்கோ. இல்ல ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபைட். டிஃபரெண்டா இருக்கு பட் ரியலிஸ்டிக்கா ரியலிஸ்டிக்கா இருக்கு. சில விஷயங்கள் தோணுங்க நமக்கு பிடிச்ச மாதிரி. அதாவது என்னதான் 4 பேர் இப்போ எப்படி சொல்றது கைத்த கட்டி பறக்க விட்டாலும் அதை தாண்டி இருக்கு. நம்ம கோவம் வந்தா என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு என் மேல கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு உங்க மேல கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு தெரியாம அந்த டைம்ல ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். ஆமா எதுவோ பண்ணுவேன். ஏதோ உருவாங்க அந்த மாதிரி தான். போட்டு அடி அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். மேம் தண்ணி நோ ஓகே நிகாரிக்கா மேம் ஒன்ஸ் அகேன். இல்ல இருக்கு நான் தான் கொடுத்துடலாம். எனக்கு தீரப்ப எனக்கு தண்ணி வேணும்னு கேட்குறேன். இவ்வளவு பேரை இருமிட்டு இருந்தோம். அது கேர்ள்ஸ் ஓகே. புரிஞ்சுது. ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு தமிழ் சினிமா மேம். ஸோ கேம் சேஞ்சர் அண்ட் மெட்ராஸ்காரன். நீங்க பேசிக்குவீங்களா? ராம்சரண் சார் கிட்ட சொன்னீங்களா உங்களுக்கு போட்டி நாங்க வரும் அப்படின்னு சொன்னீங்களா? not yet. இல்ல he is busy in promotions. I'm busy in promotions. சூப்பர். ஸோ நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். கௌதம் கார்த்திக், விஜய் சேதுபதி சார் வாஸ் ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். ஸோ அகெயின் மெட்ராஸ்காரன் எப்படி இருந்தது? 6 இயர்ஸ் ஓகே 4 I think 5 years ஓகே. எப்படி இருக்கு மெட்ராஸ்காரன்? Oh super, I'm very excited to be a part of this. ஒரு நல்ல நாள் பாஸ் சொல்றதுக்கு அப்புறம் I heard a lot of scripts and nothing that excited me as much as Madraskaran as a film. Then I wanted to be a part of this film. I said okay sir, we'll do it. Then sir அப்படிங்கணும். Okay. இப்போ ஸ்கைல 3 இருக்குல்ல, ஆமா. அது ஏன் ஸ்கைல இருக்குன்னு தெரியுமா? அது மேல இருக்குன்னு தெரியுமா? இல்ல இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு இடத்துக்கு 3 வேண்டாம்? ஸ்கைல போற ஐயோ வரும்போது எழுதிட்டு வந்தியா? இன்டர்வியூ முடிஞ்சிச்சா? ஓகே இன்னும் கொஞ்சம் இருக்கு. இதான் சொல்ல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது பியூட்டி உங்களுக்கு அரே ஓ மை காட். அத முடிச்சு ரெண்டு தான் finish. Oh god. எல்லா இன்டர்வியூல எல்லாருக்கும் அத பண்ணுவான். எக்ஸைட் ஆயிடா இருக்கு. எல்லா இன்டர்வியூ எல்லா ஹீரோனுக்கும் ரெண்டு தான் யோசிச்சு வந்து ரெண்டுமே ஃபினிஷ்ட் அவ்வளவுதான். இதுக்கு மொற எதுவுமே இல்ல. சோ இது ரெட் ரூல்ஸா? இல்ல என்னோடதும். இதுக்காக நான் வர மாட்டேங்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இப்போ? இதுக்கப்புறம் அது வரவே வராது. ப்ராமிஸ். Wait, you பெருமையா actually தான் have சொல்லிருக்காங்க. you actually have அழகா இருக்காங்க. you actually have something. பெண்கள் அது உள்ளுக்குள்ள ஜாலியா இருக்கும். எல்லாடி சீன் போறது. இல்ல சரியா. கோழி பண்ணை செல்லதுருளையும் ஒரு அம்மா ரோல் லைக் அந்த மாதிரி, இதுலயுமே ஒரு மாதிரி அம்மா கைண்ட் ஆஃப் ரோல் மாதிரி தெரியுது. அந்த ஒரு மாதிரி மெச்சூர்ட் உமன் ரோல் அந்த மாதிரி தெரியுது. ஸோ எப்படி இருந்தது? பொண்ணுதான். பட் மெச்சூர்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு பயங்கரமா முடியெல்லாம் இழுத்து சாரி எல்லாம் பக்கம் அப்படிதாங்க இருப்பாங்க. கரெக்ட். வில்லேஜ் சைடில் அப்படி இருப்பாங்க. ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? எப்படி இருந்தது மெட்ராஸ்காரன்?
It was a very nice experience for me. Like நல்லா இருந்தது. ஜாலி இல்லைங்க. போட்டு அடி அடி ஜாலியும் இல்லை காலியும் இல்லை, பட் இட் இஸ் லைக் ஆன் த மிடில். அந்த மாதிரி ஜாலி இன் த ஹார்ட் பட் வெளியே இல்லை. இல்லை சூப்பர். மெட்ராஸ்காரன் டீமுக்கு வந்து ரெட் நூல் போஸ்ட் வந்திருக்கு. ஸோ போஸ்ட்டில் என்னென்ன இருக்குது, மொத்த டீமுக்குமே போஸ்ட் வந்திருக்கு. என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து படித்து சொல்லிடுறேன். நிறைய எழுதியிருக்காங்களா அப்போ 3 நாள் ஆகும் போலயே. சீக்கிரமாக படிச்சிடுறேன், ஃபாஸ்ட்டாக படிச்சிடுறேன். 2 pages. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். வெட்கம் பொங்கிய வேளச்சேரி வெண்ணிலா எழுதுவது. மெட்ராஸ்காரன் டைட்டில் கேள்விப்பட்ட உடனே மீண்டும் நம்ம ஊர் படம் வருது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு கிடைச்சது. கலைத்துவம் நிறைந்த கலையரசன் வணக்கம். What does that mean? கலைத்துவம் மீன்ஸ் லைக் ஆர்ட் கைண்ட் ஆஃப். Kala. Yeah, Kala in Tamil same. Actually, Malayalam also same. ஆமா. சும்மா ஒன்றும் கலை அரசன் என்று பெயர் வைக்கவில்லை, கலை அரசன் அப்படின்றதுதான் பேர் வச்சிருக்காங்க. நீங்களே எழுதுனதா? 11 பேரோட குழு எழுதுனாங்க. உங்களுக்கான கவிதை. கலை கடலில் வருவது அலை, என் நெஞ்சில் ஏற்பட்டது காதலின் துளை. நீங்கள் கல்யாணமானவர் என்று தெரிந்ததும் என் காதலில் ஏற்பட்டது பிழை. பரவாயில்லை, ரசிகையாகவே இருக்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டாங்களா? பின்னாடி இருக்கு, என்னோட பேர்ல பின்னாடி இருக்கு. ஷேன்னிகாம் நேம் தான் வாயில நுழையல, பட் உங்க ஃபேஸ் என் மனசுல நுழைஞ்சிருச்சு அப்படின்னு. யார் எழுத சொல்லி இதுனா வெட்கம் பொங்கிய வேளச்சேரி வெண்ணிலா. அவன் இப்படிதான் போட்டிருக்கேன், எனக்கு தெரியல. வெட்கம் பொங்கி வேளச்சேரி வெண்ணிலா. வெண்ணிலா யோ இவங்க தான் எழுதுறாங்க. இல்ல நார்மலி லெட்டர் வர ஃபேன்ஸ் கோச்சுக்குவாங்களா? இல்ல அவங்களுக்கு லெட்டர் வரும் போயட்டார் மணி ஒண்ணும் உலகத்தை நம்பினீர்கள். ஸோ நேம் தான் வாயில நுழையல, பட் உங்க ஃபேஸ் என் மனசுல நுழைஞ்சிருச்சு. கேரளாக்காரன் இப்போ மெட்ராஸ்காரன் ஆகிறான். ஸோ ஹாப்பி. கும்பலங்கி நைட்ஸ் மூவி, கும்பலங்கி மூவிக்கு வந்து நான் பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிஹாரிகா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் இன்னசென்ட் ஸ்மைலும் தமிழ் அகைன் நீங்கள் மூவி பண்ணுறதும் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய மூவி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா டுட்டா. ஐஸ்வர்யா தத்தா. ஓகே, ஐஸ்வர்யா தத்தா. நீங்கள் இருக்கிறீங்க க்யூட்டா, உங்கள் குரலை கேட்டா அதுவும் இருக்குது க்யூட்டா, எனக்காக பாடுங்க ஒரு பாட்டா. ஓகே, பாட்டு கேட்டிருக்காங்க, பாடுறீங்களா? என்ன பாட்டு? பாட்டு சொல்லுங்க. காதல் சடுகுடு குடு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும்ல. லிரிக்ஸ் கொஞ்சம் yesterday you sang one song, I sing that itself. ஓகே. எதுக்காக கிட்ட வந்தாலும் எதை தேடி விட்டு போனாலும் விருந்தாலும் நான் உறிஞ்சே போயிருந்தாலும் இவனை நினைவிருந்தாலே போதும், நினைவிருந்தேனே நானும். அடா காதல் என்பதே மாயவலை, சிக்காமல் போறது யாரும் இல்லை, சிதையாமல் பாடும் வாழ்க்கை தேவையில்லை. ஓகே, நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. சோ நிறைய மூவி பண்றீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ அடுத்ததாக டைரக்டர் வாலி. நினைக்கிறேன் விட்டுருங்க. இல்ல இருக்கு, உங்களுக்கு லாஸ்ட் அவங்களோட முடிச்சு. டைரக்டர் வாலி. கவிஞர் வாலி நல்லா பாட்டு எழுதுவார், நீங்க நல்ல படங்கள் எழுதுறீங்க, சந்தோஷம். மெட்ராஸ்காரனுக்கு வாழ்த்துக்கள். மெட்ராஸ்காரன் மாதிரி இன்னும் திருச்சிக்காரன், திண்டுக்கல்காரன், கோயம்புத்தூர்காரன், மதுரைக்காரன் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா ஊருக்காரங்களும் ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா ஃபைனலா சூப்பர். லெட்டர் முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஓகே, थैंक यू. வேளச்சேரி வெண்ணிலாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? थैंक यू. நன்றி வேளச்சேரி. நன்றி ரொம்ப நன்றி. அவங்க பேர் சீரியஸ்லி வேளச்சேரி வெண்ணிலா. வேணா வேளச்சேரிக்காரன்னு எடுக்கிறேன், ட்ரை பண்றேன். அடுத்து எதிர்பார்க்கலாம் போல. சூப்பர். கருணா சாரோட கேரக்டர் பத்தி பேசியாகணும். லைக் ஹீரோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கேரக்டர் மாதிரி தெரியுது எங்களுக்கு. மாமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ கருணா சாரோட கேரக்டர் எப்படி இருந்தது? ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ சப்போர்ட்டிவ். ஹீஸ் ரொம்ப எப்படி சொல்லுது, ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டிங் பண்ணிட்டு, ஐ மீன் எல்லா மூவிஸ்லையும் சூப்பராக பண்ணிட்டு, இதில் ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப
ஒரு இமோஷனலாக எனர்ஜி கொடுப்பாங்க. அப்போ அது ஜஸ்ட் அதோட ரியாக்ஷன் பண்ணால் போதும். அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, ஒரு கிவ் அண்ட் டேக் நடக்குவாங்க. அது செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கலையண்ணா அகைன் நிறைய ப்ராஜெக்டில் வந்து பார்த்துட்ருக்கோம், தேவாரா, வாழை நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி இருக்குண்ணா சினிமா ட்ராவல் எப்படி போயிட்டுருக்கு? என்ஜாயிங் த ப்ராசஸ், அவ்வளோதான். ஜாலியாக இருக்குது. ரொம்ப எனக்கு ஷூட் பண்ண ரொம்ப ஜாலி பிடிக்கும். ரொம்ப ஷூட்டிங் போனால கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருப்பேன். ஸோ அதனால் ஜஸ்ட் பிடிக்குது. மற்ற லாங்குவேஜில் ஒர்க் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் கற்றுக்கிறதுக்கு, அந்த லாங்குவேஜு, அவங்களோட அங்கே ஒரு விஷயம் இல்லை. இப்போ இங்கே சில இடத்துல வந்து எமோஷன்ஸை எப்படி நம்ம இப்போ தமிழில் ஒரு விதமாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், இந்த லெவல் ஆஃப் ஆக்டிங் போதுன்னுவாங்க. இப்போ மலையாளத்தில் அந்த மாதிரி ஒரு விதமாக இருக்கும், இப்போ தெலுங்குல வேற ஒரு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக தான் இருக்குது. ஜாலியாக தான் இருக்கும் இல்லையா மேம்? வீட்டில் நாகேந்திரா சார் எப்படி இருக்காரு மேம்? வருண் தேஜஸ் சார் சூப்பர், எல்லாம் நல்லா இருக்காங்களா மேம்? சூப்பர். எல்லாம் அது ஏதாவது சொல்லுவாங்களா, நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, லைக் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, அது இருக்குமா? யாரு லைக் கூட ஒர்க் பண்ணுறவங்க, கோ ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி? I am a good person, so that is why I think they like me, maybe. Yeah. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு வார் மோட் தெரியுது, உள்ள ஒரு எமோஷனும் இருக்குது. ஸோ அது மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுன்னு இருக்குல்ல, சண்டை காட்சி ஒன்று, எமோஷன் ஒன்று, எமோஷனை கேரி பண்ணுற விதம், அது கனெக்டிவிட்டி அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ ரைட்டிங் ப்ராசஸாக வந்து எப்படி தோணுச்சு ஐடியாலஜி அண்ட் ஷேன் பிரதர் உள்ள வந்தது, இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சுட்டு தான் போனேன். ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன், நீங்கள் இவர் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சதா வந்து இல்லையா? இல்லை, அப்சல்யூட்லி நிறைய ட்ரை பண்ணேன். அப்போ ஒவ்வொருக்கும் போய் கதை சொன்னேன் சாருக்கும், படித்தார். ஐ மீன் கதை சொன்னேன், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டும் கொடுத்தேன் அவருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் பண்ணுறதுக்கு உள்ளே வந்தார். அண்ட் நிறைய எமோஷன்ஸ், எப்படி சொல்கிறது, படம்னாலே இந்த கலெக்ஷன் ஆஃப் எமோஷன்ஸ் தானே. ஸோ எல்லாமே உள்ளே இருக்கணும். ஸோ கதை போகிற போக்கில் அதை ட்ராவல் பண்ணி கொண்டுட்டு போயிருக்கோம். ஸோ அதுதான் சூப்பர். ஐஸ்வர்யாலாம் கையில் அருவாள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என் பொண்ணுக்கு அருவாள் எடுக்கலாம். பட் ரேர்ல லைக் வில்லேஜ் சைடில் பார்க்கலாம், சிட்டி சைடில் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும்ல. ஸோ அப்படி சிட்டி வில்லேஜ்னு இல்லை, கோவம் வந்தால் யாராக இருந்தாலும் எடுப்பாங்க. கண்டிப்பாக சிச்சுவேஷன் தான் மேட்டர். ஆமாம், டிபெண்ட் ஆன் த சிச்சுவேஷன். கோவம் வந்தால் காமிச்சு தானே ஆகணும். ஆமாம், கண்டிப்பாக. நிகாரிக்கு எடுக்கிறாங்களா? இன்னும் 2 வார்த்தை பேசிட்டீங்கன்னா எடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனா எடுத்துருவாங்கிற இந்த மாதிரி 3 இந்த மாதிரி சொன்னாங்க. நீங்க விட்டு நல்ல விஷயம் தான். நீங்க டாக்டர் போனால் ஃபோன் எடுக்க மாட்டேன், எங்கே அறுவடை இல்லை எப்போ ஃபோன் பண்ணாலும் அடுத்த ரிங்கில் சும்மா ரிங்கு போயிட்டே இருக்கு. சும்மா எடுத்து வச்சிருவாங்க. இல்லை சார், அதிகபட்சம் ஒரு 2 ரிங்கில் எடுத்துருவாங்க. ஸோ டான்ஸ் பற்றி பேசலாம் பிரதர். ஏன்னா இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் பேசுவோம். ஸோ மலையாளத்தில் இந்த ஷேன் பிரதர் பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு. ஸோ டான்ஸ் எவ்வளோ இன்வால்வ்டாக இருப்பீங்க நீங்கள்? பயங்கரமாக இருந்தது உங்கள் ஸ்டெப். ஏன்னா RDXாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக இருக்கும். ഒരു 7th ஸ்டாண்டர்ட் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போனேன், டான்ஸ் ரியாலிட்டி ஷோ. அதுதான் கொஞ்சம் நாள் அங்கே ப்ராக்டிஸ் எல்லாம் கிடச்சிது. அதுக்கு சின்ன நாள் இருந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போது ஓரோ டைம்லேயும் அது இவால்வ் ஆகி அப்படியே இங்கே இருக்கேன். எனக்கு நான் உங்ககிட்ட பர்சனலாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். கும்பலாங்கி நைட்ஸில் நீங்கள் அண்ணா பென் கிட்ட வந்து லைக் அந்த கிஸ் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி தயக்கத்தோட ரொம்ப நேரம் இருந்துட்டு இருப்பீங்க, அந்த உட்காந்துருக்குல்ல, அந்த சீனோட இது மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த ஒரு சிங்கிள் ஷாட்ல இருக்கும், நீங்க அண்ணா பென் நீங்க தனியா உட்காந்துருப்பீங்க, அந்த சீன் பத்தி மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாண்ணா, நல்லா இருந்தது அந்த சீன். இவர் ரொம்ப ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே இருப்பாரு, கொடுத்துடலாமா வேண்டாமா கொடுத்துடலாமா. அதுக்கப்புறம் போயிட்டு டைமிங் மிஸ் ஆகி போயிடும். வேண்டாம் டைமிங் இப்படி ஆகி போயிடும். அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி நடக்கிறது மிஸ் ஆகும். ஓகே இனி வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது இட் வாஸ் எவ்ரி சீன் இன் கும்பலங்கி இட்ஸ் சோ மச் நியூ, சோ மச் இப்படி சொல்லுது. அப்போ அது பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட். யா, எவ்ரி சீன் இஸ் நியூ, நோ ரெஃபரன்ஸ், நத்திங். ஸோ இட்ஸ் லைக் we also don't know what can be the final output because there's no reference now. So that's why we did the every scene in Kumbhalangi. அதோட ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எல்லா சீனும் பண்ணும்போது. கிரேட். ஜனவரி 10ஆம் தேதி மெட்ராஸ்காரன் வருது. ஸோ படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி இன்டர்வியூ. ஆல் தி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.